இப்போது நான் ஆப்பத்துக்கு நனை போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ பச்சை அரிசி, 1/4 கிலோ புழுங்கரிசி, இட்லி அரிசி, 100 கிராம் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இவ்வளோத்தையும் எடுத்து இப்போது 4 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போது அரிசி நல்லா ஊறிட்டு 4 மணி நேரம் ஆகிட்டு நான் இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். மாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவில் பழைய சோறு தேங்காய் எதுவுமே போடலை. களி பச்சரிசி, புழுங்கரிசி, 100 உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், அதை மட்டும்தான் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை புளிக்க வைப்போம். மாவு நல்லா புளிச்சிட்டு இப்போ எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ மாவு மட்டும் எடுக்க போகிறேன். இதை நல்லா கலக்கிட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுதேன். நான் உப்பு போட்டு கலக்கி வைக்க மாட்டேன், அதனால் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் 1 பிஞ்ச் சோடா போடுதேன். ஆப்பம் சுடும்போது 1 சிட்டிகை சோடா போடணும். ஃபுல்லாக போட்டு கலக்கி வைக்கக்கூடாது. லேசாக தண்ணி ஊற்றி கலக்க போகிறேன். இந்த மாவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி இந்த அளவு தண்ணியாக கலக்கி வச்சுடுங்க. இங்கே பாருங்கள். இப்போ ஆப்பம் சுடலாம். ஆப்பம் ஊற்ற போகிறேன். லேசாக எண்ணெய் தடவி விடுங்க. நான் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா பஞ்சு போல் வந்துட்டு அப்போ நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.